மஞ்சத்தூளுக்கும் இதே தான். நம்ம வீடுகள்ல காயம் பட்டுச்சுன்னா தேங்காய் எண்ணெய் வைக்கிறது, பவுடர் வைக்கிறது, மஞ்சத்தூள் வைக்கிறது, ஒரு சின்ன காயம்னா இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் முதலுதவி. பட் அடுத்தது போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு குட்டியோண்டு காயமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சரி ஓகே தானா ஆறிடும். காயம் அப்படிதானே நம்ம நினைக்கிறோம். ஏன்னா காயம் வந்து ஆறுறது அப்படின்றது நம்ம எதுவும் செய்யறது கிடையாது. நம்ம உடம்பு ஹீல் பண்ணுது. நம்ம உடம்புக்கு அந்த பவர் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு சின்ன கட் ஆகுதுன்னா நம்மளா போய் அந்த காயத்தை ஆற வைக்கிறோம். நான் ஆயின்மெண்ட் போடுறேன் அதனாலதான் காயம் ஆறுச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பாடியில உள்ள நேச்சுரலா நமக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகள் உடனே அந்த இடத்துல போய் தைக்கும். அந்த ரத்த தட்டுகள்லாம் உடனே அந்த இடத்துக்கு ஓடிடும். எல்லாம் ஓடி போய் வெள்ளை அணுக்கள் வந்து ஃபர்தரா அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம தடுக்கிறது. இந்த ரத்த தட்டுகள்லாம் உடனே அப்படியே பிரிட்ஜ் பண்ணி அப்படியே ரியலா தையல் போட்ட மாதிரி நீங்க மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியமா இருக்கும். அந்த கிளாட்ஸ் அப்படி இப்படி இப்படி நெஞ்சு அந்த இடத்துல ஃபர்தரா அந்த காயம் வந்து ப்ளீடிங் ஆகாம அந்த ரத்த குழாய்களை சுருங்க வச்சு அதெல்லாம் இயற்கையினுடைய. ஸோ அதனாலதான் நம்ம வீடுகள்ல லைட்டா ஒரு காயம் பட்டா நம்ம வைக்கிறோம். பட் அது முதலுதவியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றத நான் ஒரு மருத்துவரா சொல்றேன்.